எல்லாரும் ஒதுக்கியாச்சு, முக்கிய கட்சியை விட்டுட்டீங்களே. காங்கிரஸ் கட்சியை கேவலமாக நடத்துவது என்பது திமுகவிற்கு கைவந்த கலை. காங்கிரஸை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தன் மனம் போன போக்குக்கு அவர்களை ஆட்டுவிப்பதுதான் திமுக எப்போதும் செய்து வரும் செயல். மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று மெகா கூட்டணியை அமைக்கிறார்கள். அதற்கு தலைமை தாங்க ஒரு தேசிய கட்சியால் தான் முடியும் என்று ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் தேசிய கட்சிக்கு இங்கே என்ன மரியாதை கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மட்டுமே புரியும். அட, திமுகவை கூட விட்டுவிடுங்கள், அந்த தேசிய கட்சியே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா. கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது என்று கேட்டால் பஜ்ஜி போண்டா இல்லாமல் சப்புன்னு நடந்ததுன்னு சொல்றாங்க. ரொம்ப வசதியா போச்சு என்று திமுகவும் அவர்களை வெற்றி செய்கிறது. இப்போது புள்ளி வைத்த கூட்டணியில் ஒரு அங்கமாக திமுகவின் கூட்டணி இருக்கு. அதில் ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக முட்டி மோதி கொள்ளும் கட்சிகளுக்கெல்லாம் சீட் பிரித்து கொடுத்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒரே ஒரு சீட்டு வாங்குவதற்காக உயர்மட்ட குழு, கிடைமட்ட குழு என்றெல்லாம் அமைத்து போராடிய வைகோவிற்கு கூட ஒரு சீட்டை ஒதுக்கிட்டாங்க. ஆனா திமுக கூட்டணியிலேயே மிகப்பெரிய கட்சியான காங்கிரசுக்கு இன்னும் சீட்டை அறிவித்த பாடு கிடையாது. இது காங்கிரஸ் எந்த அளவுக்கு பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. எப்படியும் காங்கிரசுக்கு தங்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்று திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. திமுகவை விடுத்து தனியாக இருக்கலாம் என்றால் தமிழ்நாட்டில் ஒன்றும் தேராது என்பது காங்கிரசுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கு. அப்பாவி ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதை எந்த தமிழனும் மறக்கல. இப்போது 39 தொகுதிகளில் 9 தொகுதிகளை திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டது. மீதி இருக்கும் 30 தொகுதிகளில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதி என்று தெரியவில்லை. சென்ற முறை 25 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. அதே அளவு தொகுதிகளை தக்க வைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் 5 தொகுதிகளுக்குள் சுருக்கியாக வேண்டும். இதைவிட காங்கிரஸ் முக்த பாரத் என்ற கொள்கைக்கு ஆதரவான செயல் எங்குமே இருக்க முடியாது. காங்கிரஸை தமிழகத்திலிருந்து அடியோடு துடைத்து எறியும் வேலையை திமுக சூப்பராக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்று, திமுகவுக்கு எந்த அளவு பயந்து போயிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். 70 ஆண்டுகளாக மாநிலத்தில் கட்சி நடத்தியும் இப்போது ஆளுங்கட்சியாகவே அமர்ந்து கொண்டிருந்தாலும் முற்றிலுமாக மக்கள் விரோத திட்டங்களில் ஈடுபட்டு மக்களின் வெறுப்பை சம்பாதித்து இருக்கிறது திமுக. அதனால் தனியாக நின்றால் நிச்சயம் படுதோல்வி தான் மிஞ்சும் என்பதை உணர்ந்து சின்ன சின்ன கட்சிகளுக்கு இஷ்டத்துக்கு சீட் கொடுத்து கொண்டு தங்களுடைய பலத்தை கூட்டிக் கொண்டிருக்கு. ஒரு வளர்ந்து வரும் கட்சி மாபெரும் கூட்டணி அமைப்பதற்கும் ஏற்கனவே வளர்ந்து ஆட்சியில் இருக்கும் கட்சி மாபெரும் கூட்டணி அமைப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. தமிழகத்தில் வளர்ந்து வரும் கட்சிக்கு அஞ்சி திமுக தன்னுடைய கூட்டணி பலத்தை அதிகரிக்கிறது என்பது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். திமுகவின் தோல்வி பயம் காரணமாக காங்கிரசுக்கு அதிக சீட் ஒதுக்கப்படுமா, இல்லை திமுக எதிர்பார்த்தபடி காங்கிரஸ் முற்றிலும் துடைத்து எறியப்படுமா என்பது இன்னும் வரும் சில நாட்களில் தெரிந்துவிடும். மொத்தத்தில் திமுகவுக்கு அஞ்சும் காங்கிரஸ்.